அப்பா என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன கேட்டாங்க? என்ன கேட்டிருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அக்கா மாப்பிள்ளை பார்க்கும்போது வெறும் கழுத்தா இருக்க கூடாதுன்னு ஒரு மைனர் செயின் கேட்டிருப்பாங்க. ஆபீஸ்ல இருக்கும்போது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அக்கா நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ரிஸ்ட் வாட்ச் கேட்டிருப்பாங்க. அப்படித்தானப்பா? அப்புறம் வீட்டுல தனியா இருக்கும்போது அக்காவுக்கு ரொம்ப போர் அடிக்கும் இல்லையா, அதுக்காக ஒரு டிவியும் டேக்கும் கேட்டிருப்பாங்க. அக்கா வெளியில கூட்டிட்டு போகும்போது பஸ்ல கூட்டிட்டு போனா ரொம்ப கஷ்டப்படுவாளேங்கிறதுக்காக சொகுசா கூட்டிட்டு போக ஒரு ஸ்கூட்டர் கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதானே? இதுக்கு அசந்து போய் உட்காந்துட்டீங்க. அப்பா, இதுக்கு ஒரு நல்ல வழியை நான் சொல்றேன். கவலையை விடுங்க. முதல்ல அடக்கடை எதுக்கு இருக்கு? லட்சம் ரூபாய் டெய்லி கலெக்ஷனா கல்லாவில அள்ளிட்டு வந்துடுவோம். ஆமாப்பா, சந்தோஷமா அக்கா கல்யாணத்தை முடிச்சிட்டு நிம்மதியா கம்பி எண்ணுவோம். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவரையும் நொந்து போய் உட்காந்துருக்காரு. அவரை கிண்டல் பண்றியா? இவன் மட்டுமே கேலி பண்றா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் தான் கேலி பண்றாங்க. போஸ்ட் மாஸ்டர் தானேன்னு ஒரு இலக்காரம். பிரியங்கா, கடமை உடனும் பட்டாவது உங்க ஒரு கௌரவமான இடத்துல கட்டி கொடுப்பேம்மா. அதுக்கும் வழி இல்லாம போச்சுன்னா சர்வீஸ்ல இருக்கும்போது நான் செத்து போயிட்டா கவர்மெண்ட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கம்மா. அந்த பணத்தை அந்த கல்யாணத்தை வரதட்சணையா 50,000 தருவீங்களா? உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன். 15 பவுன் நகை போட்டா உங்க பொண்ணை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். கட்டில், பீரோ, ஸ்கூட்டர் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்க மக கழுத்துல நான் தாலி கட்டுறேன். நான் ஒரு கிராஜுவேட், வேலை இல்லாதவங்கிறத பார்க்காம உங்க பொண்ணு கொடுத்தீங்கன்னா காலம் முழுக்க கண் கலங்காம காப்பாத்துவேன். சண்டாளி, என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு ஓடி போயிட்டானே. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. குடும்ப மானம் மரியாதை எல்லாம் போச்சு. வெளியில தலை காட்ட முடியாதபடி பண்ணிட்டா. 4 பேர் கட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாருப்பா அந்த 4 பேர்? நீங்க சொல்ற அந்த 4 பேர்ல எவனாவது ஒருத்தன் ஏழை குடும்பம் வரதட்சணை வேண்டான்னு அக்காவை கட்டிக்க வந்தானா? எல்லாரும் அது வேணும் இது வேணும்னு பெரிய லிஸ்டோட தான் வந்தாங்க. அதுக்காக அக்கா செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. அப்பா, எனக்கு தெரியும். ஆமாப்பா, அக்கா போன இடத்துல சந்தோஷமா இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா, இப்ப அவளுக்கு தேவை உங்க ஆசீர்வாதம். இல்லம்மா, என்னால அப்படி எல்லாம் எடுத்துக்க முடியல. காசு பணம் இல்லாட்டியும் கௌரவமாக இருந்துச்சு. இப்ப அதுவும் போயிடுச்சேம்மா. இனிமே ஒண்ணு யாருமா பொண்ணு கேட்டு வருவாங்க? கவலைப்படாதீங்கப்பா, எனக்குன்னு ஒரு மனுஷன் நிச்சயமா பிறந்திருப்பான். பிரியங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கும் கம்பெனி நஷ்டத்துக்கும் என்னன்னா சம்பந்தம்? தான் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரலையேங்கிற கோவத்துல கோகுல்நாத் சாமர்த்தியமா தனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிட்டார். அதனாலதான் இப்ப பெரிய நஷ்டமே வந்துடுச்சு. சுசீலா, சில பொண்ணுங்க வீட்டுக்குள்ள காலடி வைக்கிற நேரம் அந்த வீட்டையே சுத்தமா தொடச்சிடும். வணக்கம். அடடே, குடும்பத்தோட வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், உடனே வந்து நிக்கிறீங்க. அப்பா காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. போக மாட்டாரா பின்ன? பைசா செலவில்லாம பொண்ணை பெரிய இடத்துல தள்ளி விட்டுட்டாரு. கடமை முடிஞ்சு போச்சு. இனிமே காசி என்ன, கனடா வேணாலும் போவாரு. எல்லாம் ஆண்டவன் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கா? அதான் கையில பெருசா புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே வாழைத்தாரு. பாத்தீங்களா, மறந்தே போயிட்டேன். பிரியங்கா நட்ட மரத்துல இருந்து முதல்ல காய்ச்ச வாழைத்தார். இதை உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. பாத்தியா சுசீலா, 12 கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு தார் வாழைப்பழத்தை கொண்டாந்து இருக்கிறாரு சம்பந்தி.
வாங்கிக்க. ஐயே எனக்கு வாழைப்பழம்னால கொமட்டிட்டு வரும். அண்ணா எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க இவங்க கிட்ட பேசிட்டு இருங்க. பிரியா, உங்க அப்பா அம்மாக்கு வேணும்னா கொஞ்சம் காஃபியோ டீயோ போட்டுத்தா. கேட்கவே வேண்டாம். வர்ற வழியில டீ கடையில சாப்பிடாமலா வந்திருப்பாரு. என்ன மிஸ்டர் கிருஷ்ணன், பொண்ணை பார்த்தாச்சு, எப்ப ஊருக்கு பயணம்? சாயந்தரம் போலான்னு இருக்கேன். ஏன் அவ்வளவு அவசரம்? ஒரு வாரம் இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா போலாமே. சேச்சே, பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது அவ்வளவு நாகரிகம் இல்ல. என்னடா? இல்ல, தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அது போய் உங்ககிட்ட சொல்றாரு பாருங்க, அதான். டேய், போடா அப்படி போடா. கிண்டலா? சுசீலா கூட்டிய தோவரன். ஏம்மா, இந்த வீட்ல ஒண்ணு நல்லபடியா வச்சிருக்காங்களா? அம்மா, வாசல்ல பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தோட்டம், கலர் கலரா ரோஜா பூலாம் பூத்திருக்கு. அப்புறம் இந்த வீட்டு மாடியில இருந்து பார்த்தா பரங்கி மலை வரைக்கும் எல்லாம் தெரியும். இங்க ஒரு வேலைக்காரி இருக்கா, கங்கா. அவ பல குரல்ல பேசி. நீ எப்படிமா இருக்க? உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கியா? எப்பவும் போல இந்த வருஷமும் உங்க வீட்டுக்காரு ஹோலி பண்டிகைக்கு நம்ம வீட்லயே பார்ட்டி கொடுக்க போறாருமே. ஆமா, ஷூர். அதுவும் ஷேகர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வீட்ல நடக்கிற முதல் பார்ட்டி இது. அதனால கிராண்டா ஜாம் ஜாம்னு செஞ்சிருவோம். நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? ஜமாச்சிர மாட்டோம். அத்தை, கங்கா பெரிய பொண்ணு ஆயிட்டா. என்னது, வயசுக்கு வந்துட்டாளா? ஆமா. சீ 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 சீ. இந்த நேரத்துல போய் நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. இப்ப என்ன பண்றது? சரி சரி, அவளை கொண்டு போய் கார் ஷெட்ல உட்கார வச்சிரு. மரவ அந்த துணையிட்டு. கங்கா, அழாதம்மா. அக்கா இருக்கல்ல. ஒண்ணும் இல்ல, ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுத்துக்க. கங்கா எப்படி இருக்கா? ஷீஸ் ஆல் ரைட். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம். அவன் நல்லா இருக்கா. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். பாவம், எப்படி இருக்காளோ? நாம பங்க போக கூடாதம்மா. ஏ? போனா போனா போலீஸுக்கு தெரிஞ்சிடும். அப்ப நீங்க என்ன போலீஸ்க்கு தெரியப்படுத்தவே இல்லையா? பிரியா, பிரியா, என் தம்பி வினோத். அதுக்காக? ஐயா பெரிய கூப்பிடுறாங்க. வரேன் சொல்லு. பிரியா, போலீஸ் வந்திருக்கியா? அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடு. ப்ளீஸ், எனக்காக. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாருமா சேர்ந்து என்ன போய் சொல்ல வச்சுட்டீங்களே. தப்பு செஞ்சது என் தம்பி ஆச்சு. அப்ப கங்கா, நம்மளே நம்பிட்டு இருந்த அந்த பொண்ணோட கதி, அவளை இந்த நிலைமையில இருந்து காப்பாத்துறத விட்டுட்டு எல்லாரும் தப்ப மூடி மறைச்சு போய் சொல்லிட்டு இருக்கீங்களே. என்ன போய் சொல்ல வச்சுட்டீங்களே. சொல்லலாம், போய் சொல்லித்தான் ஆகணும். பிரியங்கா, நீ சொல்ற உண்மையினால எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால இந்த உண்மையை மறைச்சுதான் ஆகணும். தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா என் தம்பி பிரியங்கா நாளைக்கு அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா எங்க அப்பா அம்மாவோட நிலைமை என்ன ஆகுது? அதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்காக நம்ம கண்ணு முன்னாடி நடந்த கங்கா, வேண்டாம் வேண்டாம். என்னால என் மனசாட்சி கொண்டுட்டு இருக்க முடியாது. அந்த பொண்ணுக்கு நாம எப்படியாவது உதவி பண்ணோம். எது நடந்தாலும் சரி. என்ன நீ நிலைமை புரியாம பேசிக்கிட்டு இருக்க? பிரியங்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க.
கங்கா வா சீக்கிரம் வெளிய வா நான் தான் கங்கா. ஏய் பிரியங்கா சாரி சாரி. ஏன் இப்படி வீண மனசை போட்டு குழப்பிக்கிற? ஒன்னும் இந்த நிலைமையில பாக்குறதுக்கு என் மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் குடும்பத்துக்கு எதிராக என்னால என்ன செய்ய முடியும்? ஏன் நிலைமையில நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்னால என்ன செய்ய முடியும்? அதைத்தான் நானும் சொல்றேன். எனக்கு தெரியும் வீட்டுல எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்கன்னு. நான் யாரும் பழி வாங்க நினைக்கல. ஆனா அந்த வீட்டுல ஒரு பாவம் நடந்திருக்கு. அது என்னால மறக்க முடியல. அந்த பாவத்தை மூடி மறைக்க நினைக்கிறவங்களையும் பாவீங்கன்னு தான் என் மனசாட்சி சொல்லுது. இதுல இருந்து வெளியே வர எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சேகர். வழி சொல்லுங்க. இன்னைக்கு கங்காவுக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எனக்கு ஏற்பட்டா என் பொண்டாட்டி கற்பு முக்கியம் இல்ல, குடும்ப கௌரவம் தான் முக்கியம் சொல்றீங்க.